ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் N18 யூஸ் பண்ணி எப்படி சோஷியல் மீடியாவில் ஆட்டோமேட்டிக் போஸ்ட் போடுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன் N18 பற்றி. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ செக் பண்ணி எல்லாமே ஐபல் லிங்க் கொடுக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா N18 வந்து லோக்கலாக அப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் ப்ரொசஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ண ப்ரொசஸை வந்து இதில் ஸ்கிப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக N18 வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் வந்து டெம்ப்ளெட்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த டெம்ப்ளெட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் சோஷியல் மீடியா போஸ்ட் வித் ஏஐன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கொள்ளலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேசன் ஃபைல் காப்பி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஜேசன் ஃபைலை காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து உங்களோட VS கோட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ண ஜேசனை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு டெம்ப்ளேட் ரெடி ஆகிடும். நாங்கள் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் எடுத்து தான் வந்து இதில் செய்கிறோம். ஸோ நான் வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட் இப்போ உங்களோட N18 டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஃபைல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ண ஜேசன் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து இதில் ஷோ ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ்புக் நோடையும் லிங்க்டின் நோடையும் வந்து டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்விட்டர் அதாவது எக்ஸ் பிளாட்ஃபார்ம் மட்டும் இப்போ நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லிங்க்டினை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 2 நோடையும் டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். டிலீட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நோட் அதாவது மெசேஜ் மாடலை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எப்படி தங்கி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடென்ஷியலை கனெக்ட் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஏபிஐ கீ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஓப்பன் ஏபிஐ கீயை வந்து ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஸ்டெப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நோட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கூகுள் ஷீட் நோட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த கூகுள் ஷீட் நோட்டை வந்து கனெக்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அந்த கனெக்ட் பண்ண ப்ராசஸை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கூகுள் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ போஸ்ட்னு சொல்லி ஒரு நேம் ஒன்று வச்சுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 காலம் வந்து கிரியேட் பண்ணுறேன். நேம், டிஸ்கிரிப்ஷன், இமேஜ்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா டேட்டாஸை வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இமேஜ் மட்டும் அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து N18 டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நோட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது கூகுள் ஷீட் நோட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு UI ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரெடென்ஷியல் கனெக்ட் பண்ணுறது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதை செக் அவுட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டுக்குள்ள வந்து ஃப்ரம் லிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஷீட் நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீட் அண்ட் இருக்கும். அதில் வந்து ஃப்ரம் லிஸ்ட் இருக்கும். அதாவது உங்களோட ஷீட்டில் வந்து எத்தனை பேஜஸ் இருக்குன்னு சொல்லி அதில் எல்லாமே காட்டும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஸ்டெப்னு சொல்லியிருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாஸ் எல்லாம் லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ட்விட்டர் நோட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணால் அப்படியே UI ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடென்ஷியல் டு கனெக்ட் வித் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நியூ கிரெடென்ஷியலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட் தேவை. ஸோ இதை வந்து நாங்கள் இப்போ எடுக்கணும். அதுக்கு வந்து நியூ டேப்பில் எக்ஸ் டெவலப்பர் அதாவது ட்விட்டர் டெவலப்பர்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் வரும். அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டாக லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளானை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சூஸ் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க அக்ரிமெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோர்ட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து LLMல போட்டு ஷோர்ட் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்லோட் பண்ணி சப்மிட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போர்ட்டலுக்கு போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் போர்ட்டலில் வந்து ப்ரொஜெக்ட் அண்ட் ஆப்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ரொஜெக்ட் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு நேம் ஐக்கன் எல்லாம் ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ அண்ட் டோக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டோக்கன் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து யூசர் ஆதென்டிகேஷன் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் வந்து செட்டப்பை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்கும். அதில் வந்து ஆப் பர்மிஷனில் வந்து ரீட் அண்ட் ரைட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் வந்து வெப் ஆப்பை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஃபோவில் வந்து கோல் பேக் ரீடைரக்ட் URL இருக்கும். ஸோ அதுக்கு வந்து திருப்பி N18 போனீங்கன்னா அதில் வந்து ஓத் ரீடைரக்ட் URLs இருக்கும். அதை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு வெப்சைட் URLக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் லிங்கை வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஆர்கனைசேஷன் URLக்கு மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரொஃபைல் URL வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டா இப்போ வந்து எனக்கு யூஸ் ஆதென்டிகேஷன் செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டாக வந்து திருப்பி N18 போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கனெக்ட் மை அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஆதென்டிகேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட நோடோட ட்விட்டர் கனெக்ட் ஆகிட்டு, அதாவது எக்ஸ் கனெக்ட் ஆகிட்டுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த ஒர்க் ஃப்ளோ சேவ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ரன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகிட்டுது. நெக்ஸ்ட்டாக வந்து இந்த எக்ஸ் ஓப்பன் பண்ணி, அதாவது ட்விட்டர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் ஆகிட்டுது. நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் லிங்க்டின் நோடை வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு வந்து எக்ஸ் நோட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் நோட் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து கூகுள் ஷீட்லேருந்து ஒரு கனெக்ஷனை வந்து அது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐக்கன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும், அதாவது நோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் லிங்க்டினை சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைன் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டினை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிஷியலை கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரோசஸ் தான். ட்விட்டருக்கு நாங்கள், அதாவது எக்ஸுக்கு நாங்கள் செய்த மாதிரி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணி லிங்க்டினை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். ஓப்பன் பண்ணிவிட்டு லிங்க்டின் ப்ரொஃபைலில் வந்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின் பண்ணிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணி லிங்க்டின் டெவலப்பர்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா லிங்க்டின் டெவலப்பர் பிளாட்ஃபார்முக்கு போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கிரியேட் ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் கேட்டிருக்குது. ஆப் நேம் வந்து நான் கொடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அந்த பேஜையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த பேஜ் லிங்க் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஆப் லோகோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்மியாக ஒரு லோகோ வந்து அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அப்போ கொடுத்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 செட்டிங் என்ன எவ்வளோனாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஷேர் ஆன் லிங்க்டின் இருக்கும். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் அக்சஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிக்வெஸ்ட் அக்சஸ் நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் லிங்க்டின் யூசிங் ஓப்பன் ஐடி கனெக்ட் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் அக்சஸை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அந்த பேஜுக்கு போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஜென்ரேட் யூஆர்எல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஆர்எல் வந்து ஜென்ரேட் ஆகிடும். திருப்பி அந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். ஒன்ஸ் வெரிஃபை ஆகிடும் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து டெவலப்பர் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு ஓத் ரீடைரக்ட் யூஆர்எல் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஓத் ரீடைரக்ட் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிட்டு ஓத் பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஓத் 2.0 செட்டிங்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த லிங்க் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீரியடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து 2 பேஸ்ட் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ட் மை அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க்டின் வந்து கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷீட் ஓப்பன் பண்ணி அந்த ஷீட்டை வந்து எடிட் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது அதில் பார்த்தீங்கன்னா 2 டேட்டாஸ் கொடுத்துருக்கேன், டம்மி டேட்டாஸ். அதில் வந்து ஒன்றை டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். சும்மா சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போம். சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி கூட N18 டேஷ்போர்ட்டுக்கு போய் அதில் வந்து கூகுள் ஷீட்டை டபுள் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் ஸ்டேட்டப் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் லோட் ஆகிடும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து லிங்க்டினோட கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பர்சன் நேம் ஒரு ஐடியன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் நேம் ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஸ் அ பர்சன் ஆர்கனைசேஷன் இருக்கும். பர்சன் என்றது வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட், அதாவது உங்களோட லிங்க்டின் பர்சனல் அக்கௌண்ட். ஆர்கனைசேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ண பேஜ், அதாவது நான் பார்த்தீங்கன்னா என் பேஜ் ஒன்றை கனெக்ட் பண்ணினேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனில் இருக்குது. நான் வந்து பர்சனை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனில் வந்து கிரியேட்டை கொடுத்துக்கொள்கிறேன். கிரியேட்டை கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் செட்டப் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த நோட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டில் வந்து ஒரு எரரும் இல்லை. ஸோ இப்போ நான் அந்த நோட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஒர்க் ஃப்ளோ ஷோ பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கொள்கிறேன். பப்ளிஷ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்தேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டாக வந்து ட்விட்டர் ஓப்பன் பண்ணி போஸ்ட்டை செக் பண்ண இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. அதே மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைலையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கொள்கிறேன். வளர்ந்த பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துருக்கு நினைக்கிறேன். N18 யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக் சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறான்னு சொல்லி. ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.